பாலிசி மினிஸ்டர் ரிவ்யூ பண்ணி அப்புறம் அதுக்கு எல்லாருமே எல்கேஜி தலைவர் உட்பட எல்லாரும் எந்த அரசு பள்ளியில ஆய்வு மேற்கொள்ளும் போது ஒரு மாணவி இல்ல உண்மையிலேயே அந்த மாதிரி ஆய்வுகள் முதல்வர் அலுவலகத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கு. தேவையில்லாமல் அரசு ஊழியர்களுக்கோ இல்ல அரசு அலுவலர்களுக்கோ தேவையில்லாமல் யாரும் போய் ஆய்வுகள் செய்யறதோ இல்லவோ இருக்கிறது. அது எந்த நோக்கத்தில் செய்யப்பட்டதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் இது வந்து ஆல்ரெடி முதல்வர் அலுவலகத்திலிருந்து எல்லாருக்கும் சொல்லப்பட்ட நோட்டு. தேவையில்லாத இடத்தில் அரசு ஊழியர்களுக்கும் அரசு வேலைகள் பணியாற்றுவதற்கும் தொந்தரவு கொடுக்க முடியும். அந்த பணியில் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது இருக்கு. ஏன்னா கண்டிப்பா எல்லா துறையிலும் சீரமைக்க வேண்டியிருக்கு. எல்லா துறையிலும் நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான சீரமைப்புல பண்ண வேண்டியிருக்கு. அதுல அங்க இருக்கும் ஊழியர்கள் மீது தவறு இல்லை. இப்ப நீங்க ஆஸ்பத்திரி இருக்குன்னா ஆஸ்பத்திரியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்ல, செவிலியர்கள் இல்ல, போதுமான டாக்டர் இல்ல. நம்ம போய் அதை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி என்ன பண்ண போறோம்? ஸோ அவங்களுக்கு தேவையான முதல்ல அனைத்து மாறுதல்களும் அனைத்தையும் செஞ்சு விட்டு எல்லாம் தண்ணீர் அடைஞ்ச பிறகு நம்ம போய் ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஆய்வு செய்யலாமே தவிர்த்து தேவையில்லாமல் செய்ய வேண்டாம் என்று ஆல்ரெடி முதல்வர் அலுவலகத்தில் எல்லாருக்கும் நோட் போயிருக்கு. ஒரு சில இடத்துல அவங்க சொந்த ஊர்களுக்கு போய் பார்க்க விரும்புவார்கள். ஏன்னா அங்க போய் சொந்த ஊர்ல எப்படி செயல்பாடு இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க. அதில் அவங்க போயிருக்கலாம். பட் அது எந்த நோக்கத்தில் போனப்போன்னு தெரியல. பட் இந்த மாதிரியான ஆய்வுகள் செய்ய வேண்டாம் என்று ஆல்ரெடி முதல்வர் அலுவலகத்தில் தேவையில்லாத ஆய்வுகள் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கு. ஒரு சிலது அவங்க சொந்த ஊர், அவங்க மினிஸ்டருடைய சொந்த ஊர்ல அவங்க போயிருக்காங்க. அவங்க சொந்த ஊர் பள்ளிகளுக்கு போய் பார்க்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும், எம்எல்ஏ ஃபண்டில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு போறதுல தவறு இல்லை.